கத்தோலிக்க திருச்சபையால ரொம்பவே துன்புறுத்தப்பட்ட நபர் தாங்க கலீலியோ கலிலி. ஏன் இவரை திருச்சபை ரொம்பவே துன்புறுத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூமியை சுற்றி தான் சூரியன், சந்திரன், பிற கோள்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாமே சுழலுது அப்படின்னு இருந்த திருச்சபையோட கோட்பாடை கலீலியோ முதல் முறையா பூமி எல்லாத்த மாதிரி சுத்திட்டு தான் இருக்கு, பூமி எல்லாத்துக்கும் மையம் கிடையாது அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு திருச்சபை இவருக்கு பல தண்டனைகளை கொடுத்தாங்க. பட் இதுல இருந்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கலீலியோவால கடைசி வரைக்குமே பூமி சுழலுதான் நிக்குதா அப்படிங்கிறத அவரால் நிரூபிக்கவே முடியல. பட் அந்த ஒரு விஷயத்த கலீலியோ இறந்த 209 வருஷத்துக்கு அப்புறமா அவர் கண்டுபிடிச்ச பெண்டுலத்தை வச்சே ஒருத்தர் நிரூபிச்சிருக்காரு. அவர் தான் லியோன் ஃபோக்கோ. இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம பார்க்குற ஏரோப்ளைன், ஷிப்ஸ், டெலஸ்கோப், சேட்டலைட் இது எல்லாத்துலேயுமே ஜைரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமாக இருக்கும். அதையுமே இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இவரை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஹாய் ஸ்டார்ஸ், நான் உங்கள் ஷியா அண்ட் இதுதான் உங்கள் வெனஸ்டே ஹிஸ்டரி சீரீஸ். லியோன் ஃபோக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் எல்லாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவர் தாங்க. இவரோட அப்பா லியோன் ஃபோக்கோ 9 வயசாக இருக்கும் போதே தவறிடுறாரு. ஸோ அவங்க அம்மா பல ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சு தான் லியோன் ஃபோக்கோ சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு பெரிய அளவில் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்ல போனால் இவருக்கு பெரிய அளவில் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க்கையும் ஒழுங்காக முடிக்க மாட்டார். அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதையுமே ப்ராப்பர் டைம்ல சப்மிட் பண்ண மாட்டாரு. சொல்ல போனா ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்கா போகவே மாட்டாரு. இதை பார்த்து அவங்க அம்மா வீட்லயே டியூஷன் டீச்சரை வர வச்சு அவங்க பையனுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்க வைப்பாங்களாம். இப்படிதான் இவரோட ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா லியோன் ஃபோக்கோவுக்கு இன்னொன்னுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்னன்னு தானே கேக்குறீங்க? இப்போ நீங்க எந்த பொருளை கொடுத்தாலுமே அதை கலட்டி மாட்டுறது, அந்த பொருட்களுக்குள்ளாடி என்ன இருக்கு, இந்த மாதிரி எந்த பொருளை கொடுத்தாலுமே அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பிரிச்சு மேயறதுல ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு. இதெல்லாத்தையுமே பார்த்து அவங்க அம்மா, பரவாயில்லையே நம்ம பையன் அழகா பிரிச்சு கரெக்டா பொருத்திடுறானே, பேசாம சர்ஜரி டாக்டரா மாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பையன் நல்லா சர்ஜரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல்ல சேர்த்து விடுறாங்க. பட் இவர் அங்க போனதுமே ரத்தத்தை பார்த்ததுமே மயங்கி விழுந்துடுறாரு. சாதாரணமா நாம என்ன பண்ணுவோம், நம்மளால முடியல அப்படின்னா அந்த கோர்ஸை விட்டுட்டு வந்துருவோம். ஆனா இவருக்கு அந்த இடத்துல ரொம்பவே துணையா இருந்தது யாரு அப்படின்னா அவரோட ப்ரொஃபசர். அவரோட பேர் என்ன அப்படின்னா அல்ஃப்ரெட் டானி. இவர் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது மட்டும் இல்லாம ஜார்னல்ஸ் டெஸ் டிபேட்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையோட சயின்டிபிக் எடிட்டராகவும் இருந்திருக்காரு. இவர் ஃபோக்கோவோட நிலைமையை பார்த்து, இப்படி உனக்கு ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னா நீ என் கூட ரிசர்ச் ஒர்க்ல அசிஸ்டண்டா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ப்ரொஃபசர் பண்ற எல்லா வேலையுமே பாக்குறாரு. அவர் நுண்ணோக்கிய ஹேண்டில் பண்றதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு. நம்ம நார்மலா பார்க்கும்போது இப்போ ஒரு மரத்தை பார்க்குறோம், அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயமாகும் இந்த பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இதெல்லாமே ஒன்லி மைக்ரோஸ்கோப்பில் மட்டும் தாங்க தெரியும். அதை எப்படி நம்ம ஒரு இமேஜாக ஃபோட்டோவாக மாற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இதை பற்றி அவரோட ப்ரொஃபஸர் கிட்டேயுமே டிஸ்கஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா லியோன் ஃபோக்கோ அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாக்ரியோ டைப் ஃபோட்டோகிராஃப் பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. பட் இந்த ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமா நேர டாக்ரியோவோட மியூசியமுக்கே போய் ஃபோக்கோவும் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவரோட நேம் என்ன அப்படின்னா ஃபிசு, இவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே போய் டாக்ரியோ டைப் ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நுண்ணோக்கி மூலமாக பார்க்கக்கூடிய இந்த பாக்டீரியா, வைரஸ், செல்ஸ், பூஞ்சை இது எல்லாத்தையுமே என்ன அந்த நுண்ணோக்கியில் பார்க்குறாங்களோ அது அப்படியே இமேஜாக பதிவு பண்ணுறாங்க. உண்மையை சொல்ல போனால் இதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் தாங்க. பிகாஸ் 16th செஞ்சுரிலேயே நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நுண்ணோக்கியில் என்ன தெரியுதோ அதை நம்மளால பார்க்க முடியுமே தவிர அதை யாராலையுமே இந்த ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ண முடியல. பட் முதலா அதை ட்ரை பண்ணி பார்த்ததே லியோன் ஃபோக்கோ தான். இந்த விஷயம் ப்ரொஃபஸர் ஒரு நியூஸ் பேப்பர்ல எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதுல வெளியில வருது. இந்த டைம்ல அராகோ அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி அண்ட் ஆல்சோ அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், இவர் ஃபோக்கோவை பத்தின நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திகளை படிக்கிறாரு. உடனேயே ஃபோக்கோவும் அவரோட ஃப்ரெண்டையுமே மீட் பண்றாரு. மீட் பண்ணி இதே மாதிரி நீங்க சன்ன போட்டோ எடுத்து தர முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாரு. அதை பத்தின ஐடியாஸை கொடுக்குறாரு. அராகோ சொன்னது மாதிரியே 2 பேரும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா சூரியனை போட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சூரியனை முதலா போட்டோ எடுத்ததே
ஃபோக்கோ அண்ட் அவரோட ஃப்ரெண்டான ஃபிசுவும் தாங்க. அந்த பெருமையும் இவங்களே தான் சேரும். இப்படி இவங்க 2 பேரும் சூரியனை ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒளியோட வேகத்தை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே கிராஷ் அப்படிங்கிறது வருது. 2 பேருமே பிரிஞ்சு அவங்கவங்க பாதையில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபிசு ஒரு பக்கமாக அவர் ஸ்பீட் ஆஃப் லைட்டை மெஷர் பண்ணுறாரு. அதே மாதிரி ஃபோக்கோ அவருமே ஸ்பீட் ஆஃப் லைட்டை மெஷர் பண்ணுறாரு. இதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஃபிசு அவங்க ஏரில் ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி 3,13,000 km/s அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதே அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கோ தண்ணீரில் ஒளியோட வேகம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாரு. அவரால் கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டை கொடுக்க முடியாமல் இருந்தாலும் காற்றில் போகக்கூடிய ஒளியோட வேகத்தை விடைக்கும் நீரில் ஒளியோட வேகம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியாரு. இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே இவரோட வாழ்க்கையில் அவரோட பேரை சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இன்வென்ஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கப்புறமா இவர் பண்ண இன்வென்ஷன் எல்லாம் தான் இப்போ வரைக்குமே யார் இந்த ஃபோக்கோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிலச்சி நிற்க வச்சிருக்கு. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தாங்க கலீலியோ. இந்த கலீலியோ வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த கத்தோலிக்க திருச்சபை இருக்கு இல்லையா, அவங்க அவங்களோட மதப்படி பூமியை சுற்றி தான் சூரியன் சந்திரன் இதெல்லாமே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதுதான் அவங்களோட மதத்திலையுமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையை மீறி கலீலியோ அவங்க இல்லை பூமியும் சுத்திட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கும்படி சொல்ல ட்ரை பண்ணாரு. ஸோ இதை பார்த்த திருச்சபை கலீலியோ அவங்கக்கிட்ட மதத்துக்கு எதிராக மதம் நம்பிட்டு இருந்த ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்றாங்க. ஆனா யதார்த்தத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு கலீலியோவும் பூமியும் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத புரிய வைக்க மீண்டும் மீண்டும் ட்ரை பண்றாரு. ஆனா திருச்சபை மத துரோகி அப்படின்னு சொல்லி இவரை ஹோம் அரெஸ்ட் பண்ணி வீட்டிலே வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவரோட பல படைப்புகளையும் எரிச்சிருக்காங்க. இப்படி பல போராட்டங்களுக்கு மத்தியிலையும் கலீலியோ கண்டுபிடிச்சது தாங்க பெண்டுலம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் கடைசி வரைக்குமே கலீலியோ அவங்களால எர்த் ரொட்டேஷன் ஆகிறத ப்ரூஃப் பண்ண முடியாமலே போயிடுச்சு. அவர் இறந்து 209 வருஷம் கழிச்சு 1851 ஃபோக்கோ அதே பெண்டுலத்தை கொஞ்சம் அல்ட்ரேட் பண்ணி அவரே ஒரு பெண்டுலத்தை உருவாக்கி பாரிஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு பூமி சுழலுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணாரு. இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் அந்த டைம்ல பூமி சுத்துறதை நம்பினாங்க. ஆனா யாராலையுமே ப்ரூஃப் பண்ண முடியல. ஒரு குண்டையும் ஒரு நூலையும் வச்சு இந்த உலகமே சுழலுது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அண்ட் இவர் கண்டுபிடிச்ச இந்த பெண்டுலத்தை இன்னைக்கு நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் கூட வச்சுருக்காங்க. இந்த பெண்டுலத்தை கண்டுபிடிச்ச அடுத்த வருஷமே ஜைரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று வேற கண்டுபிடிக்கிறாரு. இது அவர் கண்டுபிடிச்ச டைமில் பெரிய அளவில் யூஸ் இல்லாமல் இருந்தாலும் டெக்னாலஜி வளர வளர இப்போ அதையே விமானம், சேட்டலைட், டெலஸ்கோப், நேவிகேஷன்னு பல இடங்கள்ல பயன்பட்டு இருக்கு. சரி, இவ்வளவு தானே, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையவே இருக்கு. ஃபோக்கோ முன்னாடி தண்ணீரில் ஒளியின் வேகம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காட்டிலேயுமே ஒளியோட ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பண்ணுறாரு. அவருக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா 2,98,000 km/s. இப்போது நவடேஸ் ஒளியோட வேகம் எவ்வளவுன்னு தெரியுமா? 2,99,792 km/s. பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய ஒளியோட வேகமும் ஃபோக்கோ கண்டுபிடிச்ச ஒளியோட வேகமுமே கொஞ்சம் தான் லைட்டாக டிஃபர் இருக்கும். பரவாயில்லைங்க, அந்த டைம்லேயே நல்லா மெஷர் பண்ணியிருக்காரு. தென் டெலஸ்கோப்ல எல்லாமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. ஃப்ரான்ஸில் பாலிடிக்ஸுமே இவருக்கு ஃபேவராக இருந்துச்சு. இவர் ரொம்பவே ஃபேமஸாக அங்கே இருந்துட்டு இருந்தாரு. பட் திடீர்னு ஆட்சி கவிழ்ப்பு அங்கே நடந்ததுனால நெப்போலியன் III பேரரசர் அங்கே மாறுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா பலதரப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை நெப்போலியன் கிட்ட சொல்கிறாங்க. இவரோட கோட்பாடு எதுவும் சரியில்லை, ப்ராப்பரான சயின்டிஃபிக் ரிசர்ச் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, சயின்டிஃபிக் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லி இவரை நிராகரிக்கிறாங்க. ஆனால் பேரரசர் இவரை ஆதரித்து இவருக்கு ஃபிசிசிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு. தென் 1867 ஒரு நாள் ஃபோக்கோ அவரோட கைகளோட உணர்வை இழந்தது மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த வருஷம் 48வது வயசுலேயே ஃபோக்கோ உயிரிழந்து போயிறாரு. இவர் இறந்ததுக்கு மெயின் ரீசன் அவர் ரிசர்ச் ஒர்க்கில் பண்ண கெமிக்கல்ஸ், ஆசிட்ஸ், மெர்க்குரி இந்த மாதிரிப்பட்ட விஷயம்தான் இவர் இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் புரளியை கிளப்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் அவங்க அப்பாவுமே சின்ன வயசில் இறந்தாங்க. இவருக்கு ஒரு மரபு வெளி நோய் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிற நோயால் அஃபெக்ட் ஆகி
ஃபோக்கோ வந்துட்டு அவரோட 48வது வயசுலேயே உயிரிழந்திருக்காரு. சரி, இன்னைக்கு என்ன திடீர்னு ஃபோக்கோவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஜான்வரி 8 எர்த் ரொட்டேஷன் டே. அதுக்கு முக்கியமானவர் லியோன் ஃபோக்கோ. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தான் கலீலியோ அவங்க இறந்த நாளும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. தகவல்கள் எல்லாமே புதுசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.